கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க, சனி பகவானை பற்றி. அதாவது போன வீடியோ நம்ம சூரிய பகவான் பார்த்தோம் இல்லையா, சூரியன் உச்சம் பெற்றா என்ன பலன், நீசம் பெற்றா என்ன பலன், லக்னமாக இருந்தால் என்ன பலன் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சனி பகவானை பற்றி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜாதகத்திலே சனி பகவான் ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் நமக்கு கர்மாவை நிர்ணயிக்கதான். அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்ம மேன்மையை தரக்கூடியதான் அவர் தான், கர்ம வினை செய்யக்கூடியதான் அவர் தான் இல்லையா. அதாவது இந்த கால சக்கரத்திலே தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் இல்லையா. அப்போ அந்த சனி பகவான் எவ்வளவு முக்கியமானவர். பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, இதிலே சனி பகவான் தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தெரியல எல்லாருக்கும். அப்போ அவர் எவ்வளவு முக்கியமானவர். அவர் தான் நம்மளுக்கு திருமணத்துக்கும் முன்னோர்களாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா சனி பகவான் இருந்தாதான் முடியும். நீங்க குருவை மட்டும் பார்க்க கூடாது. வேற நோக்கம் வந்தாச்சா கல்யாணம் வருமானம் இல்லை, சனி பகவானோட ஆசீர்வாதம் வேணும். ஓகே, அது இருந்தாதான் முடியும். சரி, இப்ப சனி பகவான் நம்ம ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? அப்போ முதல்ல நீங்க பார்த்து முடிக்கணும். லாஸ்ட் வரையும் வீடியோ பார்த்தாதான் நான் ரெமெடி சொல்வேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுபடி நீங்க நடந்தா சனி பகவானால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஓகே, சனி பகவான் மேல யாருக்கு தொந்தரவு கொடுப்பாரு? நம்மளுடைய பாவங்கள், நம்ம செய்த கர்மாவுக்கு பலன் தான் அவர் தராரு. ஏன்னா அவர் தான் நீதிமான் இல்லையா. இப்போ தர்ம கர்மாதிபதி அவர் தான் சொன்னேன், 9, 10 கூடையவர். அப்போ அவர் தர்மமாவும் வராரு, இதே மகரத்துல அவரு அர்த்த திரிகோணமாவும் வராரு, கும்பத்துல காம திரிகோணமாவும் வராரு. அப்போ மோட்ச திரிகோணத்துல அவரு நட்சத்திரமா இருக்காரு. அப்ப எல்லா பங்குமே சனி பகவானுக்கு தான் இருக்கு இந்த காலச்சக்கரத்துல இல்லையா. அப்ப சனி பகவான் இந்த இடத்துல இருந்தா கெடுதல் செய்வாரு. இப்ப 1, 2, 7, 12 சனி பகவான் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம். ஐயா, 7 சனி வந்துருச்சே, இவன் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோமே, கல்யாணம் பண்ணலாம் நினைச்சோமே, எதுவுமே நடக்கலையா. எதுக்குமே பயப்படாண்டாங்க. சனி பகவானை பத்தி யாருமே பயப்பட வேண்டாம். அவர் தான் நீதிமான், கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் தருது அவர் தான். ஓகே, குரு பகவான் சுபகிரகம் சொல்வோம், அவர் தான் நிறைய உள்ளுக்குள்ளேயே சூட்சுமத்தை வச்சிருப்பாரு. இவர் அப்படி இல்லை, கரெக்டா யார் என்ன செய்தாலும் செய்வார். சரியா. அப்ப சரி, அப்போ இப்போ லக்னத்துல ஒவ்வொரு ஜாதகத்துல லக்னத்துல சனி இருந்தா என்ன பலன் தருவாரு? லக்னத்துல சனி இருந்தாலே என்ன மந்த தன்மை இருக்கும், படிப்புல கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, சோம்பேறியா இருப்பாங்க, சந்தேக குணம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லா லக்னத்திலயும் இருக்குமா? கிடையாது. இப்ப அவரோட ஆட்சி வீட்டுல லக்னமா இருந்தாலோ மகரத்திலயா கும்பத்திலயாவது உச்சம் பெற்ற கிரகத்திலேயே லக்னமா சனி பகவான் இருந்தா அவர் பேரும் புகழும் வாங்கக்கூடியவரா இருப்பார். ஓகே, மேடம் எனக்கு விருச்சிகத்துல லக்னம் இருக்கு மேடம், அதுல சனி பகவான் இருக்காரு, நான் வந்து டாப்ல இருக்கேன், நான் பெரிய ஃபேக்டரிலாம் வச்சிருக்கேன் பாங்க. ஏன் அப்படி வச்சிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யார் யாருக்கலாம், அதாவது சனி பகவான் பொதுவா 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்தா, உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல லக்னமா இருக்காரோ 4, 10க்கு அவர் அதிபதியா வந்தா அவருக்கு மகாராஜா யோகம் உண்டு. அவங்க பேரும் புகழுமா இருப்பாங்க. அது எதுக்கு வரும்? இப்ப மேஷத்தை எடுத்துக்கங்க, மேஷத்துக்கு எத்தனாவது விழா வர்றாரு? 10வது விழா வர்றாரு. அப்ப நீங்க மேஷ லக்னத்துல சனி பகவான் இருந்தா அவர் நீசமா இருக்காரு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கல்ல, அவங்க பெரிய ஃபேக்டரி வச்சு நல்லா இருப்பாங்க. அதே ரிஷபத்துல லக்னமா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு 10ஆம் அதிபதி கும்பமா வருவாரு. அப்போ அவங்களும் டாப் லெவல்ல தான் இருப்பாங்க. அப்போ ஏன்னா ரிஷபத்துக்கு அவர் வந்து தர்ம கர்மாதிபதி. இது விருச்சிகத்துக்கு பாருங்க, அவர் 4ஆம் அதிபதியா வர்றாரு, துலாமுக்கு அவர் 4ஆம் அதிபதியா வர்றாரு. இந்த மாதிரி வந்தா மகாராஜா யோகம் உண்டுங்க. சப்போஸ் இப்போ மிதுனத்துல லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதுல 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்போ 7ல சனி பகவான் இருந்தாச்சுன்னா இதுல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது மிதுன ராசி சந்திரன், இங்க சனி பகவான் இருக்காரு. அப்ப சந்திரன் சனியும் 7ஆம் பார்வையை பார்த்தா புணர்ப்பு தோஷம். அப்ப பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருக்கும். ஓகே, அவர் எப்படிலாம் ஆக்குவாருங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். சரி, அப்ப 12 கட்டத்திலையும் லக்னத்திலையும் சனி பகவான் நீசம் உச்சம் பெற்றா என்ன மாதிரி இருப்பாருன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மேஷ லக்னம், இதுல சனி நீசம் பெற்றார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் எப்படி செய்வாரு? கொஞ்சம் மந்த தன்மை இருக்கும், கல்வியில கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. ஓகே, இதே சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தா டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல செவ்வாய் வீடு, சனி, கேது 3 சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அறுவை சிகிச்சை நிபுணரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல சனியும் கேதும் சேர்ந்து இருந்தாலும் வச்சுக்கீங்களா, அப்ப சாதுக்களோட சாபம் உண்டு. அப்ப அதுக்கு
ரெமெடி உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி உண்டு. இப்போ இந்த இடத்துல லக்னத்துல இருந்தான்னு சொல்லி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இதுக்கும் ஒரு ரெமெடி நான் கடைசி உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போ சாதுக்கள் சாபம் இருக்கு, அதுக்கு நம்ம ரெமெடி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த இதே 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெறுகிறார். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே நம்ம கலத்திர தோஷம், அப்புறம் கல்யாணமே இல்லை அப்படின்றாங்க. 7ல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருந்தாலோ எந்த ஜாதகரை பார்த்தாலும் ஐயா 7ல சனி இருக்காரு, இவனுக்கு கலத்திர தோஷம் இருக்கா, இவனுக்கு கல்யாணம் இல்லைன்றாங்க. அப்படி கிடையாது. யாருக்குமே செவ்வாய் இருக்கு 7ல இருக்காரு கல்யாணம் இல்லை, செவ்வாய் தோஷம்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. ஓகே, அப்போ 7ல இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணணும்? கொஞ்சம் அதர் காஸ்ட் உள்ள பொண்ணை நீங்க பாத்துக்கணும். நீங்க குலம் கோத்திரம்னா பார்க்க கூடாது, அதர் காஸ்ட் பொண்ணு அல்லைன்னா வயசு வித்தியாசம் உள்ள பொண்ணை கட்டணும். கொஞ்சம் உள்ள வயசு கூடுன பிள்ளையா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் வயசு டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் கல்வியில பிள்ளை நல்லா நிறைய படிச்சிருக்கும், பையன் படிச்சிருக்கவே மாட்டான், அந்த மாதிரி உள்ள இருக்கும். அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லை. சரியா? அப்ப ரிஷபத்துக்கு பாருங்க 12ஆம் இடத்துல சனி நீசம் அடைகிறார். 12ல நீசம் அடைந்தா என்னதுங்க, இதுல சூரியன் உச்சம் அடைகிறாரா? அப்ப இவங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்களுக்கு மறுபிறப்பு உண்டு. இது 6ல சனி உச்சம் அடைகிறாரு. சனி உச்சம் அடைஞ்சாச்சுன்னா அவர் தர்ம கர்மாதிபதியா, அவங்களுக்கு படிப்பை கொடுத்துருப்பாரு, தொழிலை கொடுத்துருப்பாரு, செல்வாக்கு எல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடம் 12ஆம் விட ஆயிரும். எதுனாலுமே என்ன சொல்லுவாங்க, பாத்துக்கலாங்க, எல்லாமே டக்குன்னு பேசிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும், சீக்கிரம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. நிறைய ரிஷப லக்னக்காரங்களை பாருங்க, கேஸ் தான் நடக்கும். டிவோர்ஸுக்கு அவங்க உடனே கோர்ட்டு தான் போவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். மிதுன லக்னக்காரனுக்கு சனி நீசம் பெறுகிறார். அப்ப அது 11ஆம் வீடு. ஏதாவது அபிலாஷை, இவங்களுக்கு அபிலாஷை பூர்த்தியாகாது. ஏன் தெரியுமா? தான் யோசிக்கிறதையும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே எதுவுமே செய்யாம விட்டுருவாங்க. இதே 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 5ஆம் இடங்கிறது உயர் நீதி இல்ல, சட்ட வல்லுநர் லாயர் ஆகலாம். அதான் உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல ஜட்ஜா இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. இதே கடக லக்னத்துக்கு பாருங்க 10வது வீட்டுல நீசம் அடைகிறாரு. அவர் தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் நீசம் ஆயிட்டாரு. ஏன்னா 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானம், சனி தொழில் ஸ்தானம். அப்ப கடக லக்னக்காரங்களுக்கு தொழிலே வராதா, 2 பேர் நீசம் ஆயிட்டா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா கிடையாது. ஏன்னா இந்த ராசி அதிபதி அவர் வீட்டிலே உச்சம் அடைகிறாரு. அப்ப சனியும் செவ்வாயும் நீசம் உச்சம் பரிவர்த்தனை ஆயிட்டாரு. அப்ப அது ராஜயோகமா இருக்கும், நீசமங்க ராஜயோகமா. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, தொழில டாப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு நீசம் கிடையாது, உச்சம் தான். ஓகே, அதே 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்ப அவங்க தாய் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தியாக சொருப்பினே சொல்லலாம். நல்ல சொத்து சுகம் எல்லாமே இருக்கும், ஆனா நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, கடமையே கண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டரா இருக்கக்கூடியவங்க. இதே சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடு 9வது வீடு, பாதகாதிபதியாகவும் வராரு, பாக்கியாதிபதியாகவும் வராரு. அப்ப சிம்ம லக்னத்துல சனி பகவான் இருந்தா தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கும். மற்றபடி 7ஆம் அதிபதியா இருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் அமைஞ்சா இன்னொரு பெண் அமையவிட வாய்ப்பு இருக்கும். அது எல்லாருக்குமே 2 தாரம் அமையுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் வயசு குறைவான பிள்ளைய கிடைக்கணும். 2 பேரும் ஒரு 10-15 வயசு அப்படி அந்த மாதிரி டிஃபரெண்ட்ல கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே 2ஆவது தாரம் வராது. ஓகே, அதே சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 3ஆம் இடங்கிறது என்னது, 3ஆம் இடம் சொன்னா அது மாமனார் ஸ்தானம் சொல்லலாம் இல்லையா? அவருக்கு மாமனார் போய் எல்லாம் கேட்கக்கூடாது, சித்தப்பா பெரியப்பாவை பிடிக்கும், அவர் நல்லா ஆதரவா இருப்பார். ஆனா மனைவி வந்த பிறகுதான் உங்களுக்கு உயர்வு. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்த பாருங்க கன்னி லக்னத்துக்கு 8ல போய் நீசம் அடைகிறார். அப்ப 8ல போய் நீசம் அடைஞ்சா என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா பஞ்சமாதிபதியாக அதில் போய் நீசம் அடைகிறார். ஃபர்ஸ்டோட குழந்தை அவங்களுக்கு கருத்தடை ஆகும், ஒரு அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் லவ் பண்ணீங்கன்னா அது பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 2ஆம் இடம்ங்கிறது என்னது, இந்த இடத்துல நீங்க உச்சம் அடைஞ்சா என்னமா இருக்கும்? ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல நீசமான என்ன மாதிரி இருக்கும் சொல்லுங்க? 7ஆம் இடத்துல நீசமா இருந்ததுன்னா ஏதோ பிறந்தோமா வளர்ந்தோமா இருந்தோமா அப்படின்னு ஏதோ காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே லக்னத்துல அவர் உச்சம் அடைகிறாரு பாத்தீங்களா, எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஒன்று சொத்து வேணுமா, வீடு வேணுமா, குழந்தை வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த மறுபிறவி கிடையாது, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க 8ஆம் இடம். 8ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 6ஆம் இடத்துல அவர் நீசமானார். யாரு? சுகஸ்தானாதிபதி. இவங்களுக்கு என்னன்னா சின்ன வயசுல ஒரு சுகத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. எல்லா வேலைன்னு பார்த்து குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து அவங்க மனசே ஒரு, ஏன்னா கூட பிறந்தவங்களுக்காகவே உழைப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது அவங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் உச்சம் அடைவாங்க. 12ஆம் இடத்துல எப்பவுமே சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது. சரியா? பாவ கிரகங்கள் இருக்கிறது அப்போ பஞ்சு மெத்த இருக்கும், ஆனா படுக்கிறதுக்கு ஒரு தாம்பத்திய உறவு நல்லா இருக்காது.
சுபகிரகம் வந்தா சுகமா இருக்கும் அந்த மாதிரி. இதே பாருங்க தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் என்னது பஞ்சமாதிபதி, அதுல போய் நீசமாகிறார். அப்ப அதுல நீசமான உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தா கூட பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, அது நம்மள்ட்ட இருந்தாலும் பிரயோஜனப்படாது. அதனால அந்த மாதிரி செய்யுங்க. இதே 11ஆம் இடம் உச்சம் பெறுகிறாரு. அப்ப நம்ம தனஸ்தானாதிபதி அதை உச்சமடையும் போது நாமே சம்பாதிச்சிருவோம். ஓகே, நம்ம தனஸ்தானம் நம்ம லாபம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே மகரத்துக்கு 4ஆம் இடத்துல போய் நீசமடைகிறார். அப்ப இவங்களுக்கு சுகஸ்தானம் இதா, ஏன்னா இவங்க நிறைய அம்மாட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, ஆனா அம்மா பாசம் கிடைக்காது. இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அம்மா ஒரு பக்கமா இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் சைல்டா ஆயிடுவாங்க, மாட்டு தாயை வச்சிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு இருக்கும். இதே மகரத்துக்கு இது 10ஆம் வீடா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா நல்ல ஒரு தொழில பெரிய ஆளா இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி டாபிக் இருக்கும். இதே கும்ப லக்னமா இருந்தா பாருங்க, கும்ப லக்னத்துக்கு 3ஆவது வீடு என்னன்னு சொன்னா உடன் பிறந்த, அதாவது கும்ப லக்னக்காரங்களுக்கு எந்த காரியத்துல வெற்றி பெறனாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, கடுமையா உழைச்சாதான் அவங்க போராட முடியும். ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். ஓகே, அவங்க மேக்சிமம் உடன் பிறந்ததுக்காக ஏதாவது செய்யணும்னே அவங்க பிறந்திருக்காங்க. அதுவே அவங்க 9ஆம் வீடா உச்சத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், வெளிநாட்டிலையும் படிக்கலாம், உள்நாட்டிலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க நல்லா டாப்பா வரக்கூடிய பலன் இருக்கு. இந்த மீனத்தை எடுத்துக்காங்க 2ஆம் வீட்டுல இருக்காரு. 2ஆம் வீடுங்கிறது என்ன தனஸ்தானம், அதான் இது வந்து காலச்சக்கரத்துக்கு தர்ம திரிகோணம், மீனத்துக்கு அர்த்த திரிகோணம். அப்ப இவங்களுக்கு பணம் வரவு, தங்கம் நகைகள் எல்லாமே சேரும். ஆனா பிறர் அபகரிப்பாங்க, ஆனா பிறர் தான் அனுபவிப்பாங்க, அதை நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி உச்சமடைறாரு. இந்த சுக்கரன் வந்து உங்க வீட்டிலே உச்சமடைறாரு இல்லையா, அப்ப சஷ்டாவச யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சுக்கரன் வீட்டுல சனி வேதகன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ண மறுபிறப்பு கிடையாது. ஓகேயா, அந்த மாதிரி உங்களுக்கு. அப்ப நான் 12 லக்கணத்துக்கும் சனி நீசம் பெற்றா உச்சம் பெற்றா என்ன அப்படிங்கிற சொன்னேன். சரி, இப்போ நிறைய பேருக்கு அஷ்டம சனினா ஒரு பயமா இருக்கும் இல்லையா, மேடம் எனக்கு 7.5 சனி வந்துட்டு பயமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் சாதுக்கள் சாப்பிடுவேன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரெமெடி தாங்க. பொதுவாக சனி பகவானுக்கு வந்து எப்படி சாப்பிட்டா இருக்கதான் பிடிக்கும், ஆடம்பரம் பிடிக்காது இல்லையா. அவர் யாருக்கு காரகன், அதாவது முதியோருக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, அதாவது இந்த குப்பை சர்வெண்டா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அவர் காரகன். நீங்க அவங்களுக்கு உதவி செய்தாலே உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல ஒரு சர்வெண்ட் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கூட்டி கேட்கறாங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. உனக்கு போன மாசம் தான் சம்பளம் கூட்டி தந்தேன், இப்பவும் கேட்கறியா அப்படிம்பாங்க. இதே ஒரு கோவில்ல இருந்து வர்றாங்க, மேடம் கும்பாபிஷேகம் பண்றேன், உங்க பேரை உபயம் சொல்லி பெருசா போடுறேன் மேடம், நீங்க தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பேர் போர்டுல வரும், பப்ளிசிட்டி ஆவாங்க. சர்வெண்ட் கொடுத்தா தெரியுமா, ஆனா இதை சனி பகவான் ஏத்துக்க மாட்டார். அவர் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கீங்களோ அவங்களதான் அவருக்கு பிடிக்கும். அதனால என்னைக்குமே ஒரு நாள் நமக்கு சர்வெண்ட் வரல நம்ம வேலை பார்ப்போமா, ஐயா எத்தனை போன் அடிப்போம், ஏன் வரலன்னு. அப்ப அவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியுமா. அதனால எப்பவுமே சர்வெண்ட் ஒரு ஊனமுற்றவங்களை பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்க கையில இருக்கிறத கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்து பழகினீங்கன்னா நமக்கு சனி பகவானால எந்த ஒரு கெடுதல் வராது. நடிகர் பாலா பாத்தீங்களா, அவன் BMW எடுத்துக்கலாம், ஆடி கார்ல போகலாம், ஆனா அவன் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், ஊனமுற்றவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறான். ஏன் அவன் வாங்கி கொடுக்குறான், ஒரு வண்டிக்கு வாங்கி கொடுத்தா 10 வண்டிக்கு அவன் சம்பாத்தியம் கட்டுறது. தொழில்காரன் அவர் தானே, அப்போ அவர் தொழிலை தரதானே செய்வாரு. அதனால அந்த மாதிரி செய்து பாருங்க. உங்களை போல இப்போ அஷ்டம சனி நடக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன வேற ஒண்ணுமே செய்ய மேடம், எனக்கு கையிலே பைசா இல்லை மேடம், நான் எப்படி மேடம் யாருக்காவது கொடுக்க முடியும், நானே ஒரு சர்வெண்ட் தான் மேடம், ஒரு வீட்டில தான் வேலை பார்க்குறேன், நான் குப்பை வாழ்றேன், நான் எப்படி மேடம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். என்னைக்கு ஓணமோ நாராயணா சொல்லு, அது சொல்லிட்டே இரு, உனக்கு எல்லாமே வரும். சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன இது உங்களால முடிஞ்ச யாருக்கா ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன ஹெட்டிங் போட்டேன், காசியில காக்கா கரைவதில்லைன்னு சொன்னேன். அது ஏன் சொன்னேன், சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செய்தா அவருக்கு பிடிக்காது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இடத்துல சனி பகவானோட குருநாதர் யாரு, காலபைரவர். அவர் காசியில இருக்கிறாரு. அவர் குருநாதர் இருக்க இடத்துலவே காக்கா சத்தம் போட்டா நல்லா இருக்குமா, அதனாலதான் அங்க காக்கா கத்தாது. அப்ப கருட பகவானும் பள்ளியும் என்ன செய்யறது, ஹனுமான் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தை எடுக்க சுயம்பலிங்கத்தை எடுக்க வரும்போது அவர் தான் காட்டி கொடுத்தாரு. கருட பகவான் வட்டமா போட்டு அந்த இடத்த காட்டி கொடுப்பாரு. அப்ப காட்டி கொடுத்து பள்ளியும் சத்தம் போட்டு காட்டி கொடுக்கும். அப்போ காலபைரவர்கிட்ட கேட்காமலே ஆஞ்சநேயர் இவான் சொன்னதை எடுத்துட்டு போயிடுவாரு. அதனாலதான் கருட பகவான் அங்க பறக்காது, பள்ளி சத்தம் போடாது. அப்ப சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயத்த
நம்ம செய்யக்கூடாது. செய்தாதான் நம்ம கஷ்டப்படுறோம். சரிங்களா? சரி, நாளைக்கு வேற ஒரு பாகத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.